அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அனைவரும் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது. உழைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தலைமை செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோட இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை பொங்கலுக்கு பரிசாக தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் பொங்கல் பானையில் சமத்துவ பொங்கலையிட்டு தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர் தலைமை செயலக ஊழியர்களுடன். சென்னை தலைமை செயலகத்தில் ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுகிறது. இதில் முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி இருந்தார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் முதல் முறையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு துறைகளின் அமைச்சர்கள், துறை செயலாளர்கள், தலைமைச் செயலக பணியாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோலமிட்டு பொங்கல் வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக துறைகளின் செயலாளர்கள் தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்தும், பெண் செயலாளர்கள் புடவை அணிந்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். தலைமைச் செயலக வளாகத்தில் முதல் முறையாக இந்த சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. 5 மண்பானைகள் வைக்கப்பட்டு அகப்பையால் கிளறி பொங்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. சமத்துவ பொங்கல் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்று பொங்கல் வைத்து அங்கிருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பொங்கல் வழங்கி சிறப்பித்தார். அதே போன்று துணை முதலமைச்சரும் பொங்கல் வழங்கி பணியாளர்களுக்கு சிறப்பித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அனைத்து பணியாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். குறிப்பாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அடைய வேண்டும் என திமுக அரசு உழைத்துக் கொண்டிருப்பதாகவும், தலைமைச் செயலகத்தில் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து வரக்கூடிய அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில்தான் தலைமைச் செயலகத்தில் முதல் முறையாக சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கரும்பு, அதே போன்று மஞ்சள் கொத்து, கலர் கோலங்கள் என திரளானோர் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த சமத்துவ பொங்கல் விழா தலைமைச் செயலகத்தில் முதல் முறையாக பணியாளர்களால் கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர்கள், துறை செயலாளர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.